டாக்டர், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, பிரெக்னன்சில வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது நார்மலா, இல்ல அதனால எதுவும் பேபி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. ஸோ பிரெக்னன்சில ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். பட் அது வந்து டிஸ்சார்ஜோட கலர், கன்சிஸ்டன்சி, அதோட அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வச்சுதான் அது நார்மலா இல்ல அப்நார்மலாங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ the white discharge வந்து லைக் எக் ஒயிட் மாதிரி இருக்கு, இல்ல மில்கி ஒயிட் மாதிரி இருக்கு. சோ அப்படி இருந்தா அது நார்மல். இச்சிங் எதுவும் இல்ல, பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல்லிங் எதுவும் இல்ல, லோவர் அப்டமன் பெயின், பர்னிங் சென்சேஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னா அது நார்மல் டிஸ்சார்ஜ். ஓகே. இதுவே எப்ப அப்நார்மல் அப்படின்னா கலர் ஆஃப் த டிஸ்சார்ஜ் சேஞ்ச் ஆகுது, லைக் கேர்டி ஒயிட் மாதிரி இருக்கு, தயிர் மாதிரி திரியா இருக்கு, இச்சிங்லாம் இருக்கு அப்படின்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இதுவே வந்து எல்லோ ஆர் கிரீனிஷ் கலர்ல இருக்கு, பேட் ஸ்மெல்லோட இருக்கு அப்படின்னா அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். சோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்ல, யூரினரி இன்ஃபெக்ஷன், டென்டல் இன்ஃபெக்ஷன், சோ பல்லுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், சோ நம்ம பாடியில வேற எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரீடம் லேபர்னா குறமாச பிரசவம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எக்ஸாமின் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்.